சிவபுரம் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கிற ராமையா ரொம்ப ஏழை. ராமையா தன்னோட ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போய் தன்னோட குடும்பத்தோட பிச்சை எடுக்கிறது தான் அவனோட வேலை. இப்படி பிச்சை எடுத்து தன்னோட குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தான். ஏங்க, இன்னும் எவ்வளவு நாளுங்க ஊர் ஊரா திரிஞ்சு இப்படி வாழ்க்கைய ஓட்டுறது? நம்ம ஏதாவது ஒரு நல்ல ஊரை பார்த்து அங்கேயே எதனா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாங்க. சுசீலா, என்னோட தாத்தா பாட்டி காலத்துல இருந்தும் இதே மாதிரிதான் எங்க குடும்பத்தாளு ஊர் ஊரா திரிஞ்சு பிச்சை எடுத்துக்கிட்டு வாழ்றாங்க. அது இல்லங்க, அந்த காலம் அப்படி. ஆனா இப்ப காலம் மாறி போச்சுல. இப்ப ஏதாவது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வாழலாங்க. சரி, பாக்கலாம். என்னங்க பாக்குறதெல்லாம் ஒண்ணு இல்ல. அங்க பாருங்க, பசங்க வளர்ந்துட்டாங்க. அவங்கள நம்ம படிக்க வைக்கணும். இல்லனா அவங்க கூட நம்மள மாதிரியே நாளைக்கு பிச்சை எடுப்பாங்க. அவங்களும் நம்ம மாதிரியே ஊரூரா சுத்தி பிச்சை எடுப்பாங்க. நம்மள மாதிரி வாழ்க்கை நம்ம பசங்களுக்கு தேவையா? நீ சொல்றது கூட உண்மைதான். அத பத்தி சாயங்காலமா உக்காந்து பேசலாம். இப்போ ஊருக்குள்ள போறேன். ராமையா அவனோட பொண்டாட்டியான சுசீலா சொன்ன வார்த்தைய மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு கழுத்துக்கு கூட ஒரு பறைய போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள வந்தான். ராமையாவுக்கு அடிக்கடிக்கு தன்னோட பொண்டாட்டியான சுசீலா சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆமா, என் பொண்டாட்டி சுசீலா சொன்னது கூட ஒரு விதத்துல சரிதான். எங்க அப்பா கூட இதே மாதிரிதான் ஊர் ஊரா திருகி பிச்சை எடுத்துக்கிட்டு எங்களை வளர்த்தாங்க. அததான் எனக்கும் சொல்லி கொடுத்தாங்க. நான் கூட எங்க அப்பா மாதிரியே பிச்சை எடுத்துக்கிட்டு பசங்களை பாத்துக்கிறேன். அப்போ என் பசங்க கூட நாளைக்கு என்ன மாதிரியே பிச்சை எடுத்து வாழணுமா? அப்படி யோசிச்சுக்கிட்டே ஊருக்குள்ள போய் ஒரு வீட்டு வாசப்படியில நின்னு தன்னோட கழுத்துல இருக்கிற டோலை அடிச்சான். ஐயா, அம்மா, ஏதாவது தானம் பண்ணுங்கம்மா. தானம் செஞ்சு புண்ணியத்தை கட்டிக்குங்கம்மா. இப்படி ராமையா கொஞ்சம் வீடு வீடா சுத்தி கொஞ்சம் காய்கறிங்க கொஞ்சம் தானியங்களை சம்பாதிச்சான். அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு சுதாகர் அப்படிங்கிற ஒரு பிசுனாரி வீட்டுக்கு போனான். ராமையா அங்க கூட டோலை வாசிச்சுக்கிட்டே இருந்தான். இந்த மாதிரி ஜனங்களுக்கு வேற வேலையே இல்ல அப்படின்னு சொல்லி சுதாகர் வெளியே வந்தாரு. ஐயா, ஏதாவது தானம் செய்யுங்க ஐயா. என்னது தானமா? என்னடா உனக்கு நான் தானம் பண்றது? ஐயா, எங்களை மாதிரி ஜனங்களுக்கு தானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் வரும் ஐயா. என்னது? நாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சேர்த்து வச்ச காசை உனக்கு தானம் பண்ணா புண்ணியம் வருதா? எங்களுக்கு புண்ணியத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா கோயில்ல சாமி எதுக்கு? கோயில போய் சாமி கும்பிட்டா எங்களுக்கு புண்ணியம் கிடைக்கண்டா. ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. உங்களை மாதிரி ஜனங்க தானம் பண்ணாதானே எங்களை மாதிரி ஜனங்க வாழ முடியும். கொஞ்சம் தானம் பண்ணுங்க ஐயா. அப்படி சொன்ன உடனே சுதாகருக்கு கோவம் வந்து ராமையாவை பிடிச்சு தள்ளிட்டான். ராமையா கீழே விழுந்துட்டாரு. அந்த நாளிடி சுத்தி சுத்தி பிச்சை எடுத்த காய்கறிங்க எல்லாமே நாசமாயிடுச்சு. என்னடா உனக்கு திமிரு? உனக்கு பிச்சை போடணும்னு எங்கேயாவது எழுதி கொடுத்துருக்கா? நீயும் எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா அப்ப தெரியண்டா உனக்கு கஷ்டம்னா என்னன்னு. எப்ப பார்த்தாலும் வீடு வீடா சுத்தி டோலை அடிச்சுக்கிட்டு பாட்டை பாடிக்கிட்டு பிச்சை கேட்டு கேட்டு உங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. அதுதான் இவ்வளோ திமிரேறி கிடக்கு. இப்படி சுதாகர் ராமையாவை ரொம்ப திட்டியே விட்டுட்டான். அந்த வார்த்தையை கேட்டு ராமையாவுக்கு ரொம்பவே கஷ்டமாச்சு. ராமையா அந்த மண்ணான துணியோடைய வீட்டுக்கு நடந்து வந்தான். ஆமா, சுசீலா சொன்னது உண்மைதான். ஏதாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சு வீட்டை கட்டி இருக்கணும். என்ன மாதிரி பிச்சைக்காரனை விரட்டுறதுக்கு எல்லா ஊர்லயும் இதே மாதிரி ஒரு சுதாகர் இருந்தே இருப்பான். அப்படி நினைச்சுக்கிட்டே ராமையா வீட்டுக்கு போனான். வீட்டு வாசப்படியிலேயே சுசீலா அழுக்கா இருக்கிற தன்னோட புருஷனோட துணிய பார்த்து, ஐயையோ, என்னங்க, என்னாச்சுங்க? எங்கேயாவது விழுந்துட்டீங்களா? உங்களுக்கு ஒன்னும் ஆவலல? அப்போ ராமையா எதுவுமே பேசாம கிணத்துக்கிட்ட போய் தண்ணி எடுத்து துணிக்கு மேலேயே ஊத்திக்கிட்டு, சுசீலா, இன்னையிலிருந்து நான் பிச்சை எடுத்து வாழ மாட்டேன். ஏதாவது கூலி வேலை செஞ்சு வாழ போறேன். வா, நம்ம வேற ஏதாவது ஊருக்கு போய் அங்கேயே ஒரு குடிசைய போட்டுக்கிட்டு அங்கேயே நம்ம பசங்களை வச்சு வாழலாம். சுஷீலா தன்னோட புருஷங்கிட்ட ஆன மாற்றத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா. இப்படி அவங்க எல்லாருமே அன்னைக்கே அந்த ஊரை விட்டுட்டு அந்த ஊர்ல இருந்து தூரம் இருக்கிற நாராயணபுரத்துக்கு வந்தாங்க. சுசீலா, இதுக்கப்புறம் இதுதான் நம்ம ஊரு. இதே ஊர்ல கஷ்டப்பட்டு ஏதாவது வேலை செஞ்சு கௌரவமா நம்ம எல்லாருமே வாழலாம். இப்படி ராமையா சொன்ன உடனே ராமையாவோட பொண்ணான பத்மா, அப்பா
அப்ப நம்ம இதே ஊர்ல இருந்தா எங்களையும் கூட நீங்க படிக்க வைக்குவீங்களா? ஆமாப்பா, நம்ம எந்த ஊருக்கு போனாலும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஆனா அதே கொஞ்ச நாள்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு வர மாதிரி ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம இந்த ஊர்லயே இருந்தோம்னா இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்பவுமே நான் விட்டுட்டு போறதே வேண்டாம். ஆமாம் பசங்களா, இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே இதே ஊர்ல தான் வாழ போறோம். நீங்க 2 பேரும் இனிமே கொஞ்ச நாளுக்கு வீட்ல தான் இருக்கணும். உங்க அப்பா கொஞ்ச நாள்லயே உங்களை ஸ்கூலுக்கு சேர்ப்பாங்க. சரிங்க அம்மா. இப்படி பசங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஆனா ராமையா ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது பார்த்து சுசீலா தன்னோட புருஷங்கிட்ட வந்து, என்னங்க ஆச்சு, ஏதோ யோசிக்கிறீங்க? சுஷீலா, பிச்சை எடுக்கிறது விட்டாச்சு. இனிமே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பசங்களோட வயித்த நிரப்பணும். என்ன பண்றது? இந்த ஊர்ல நம்மளுக்கு வேலை கிடைக்குமா? நீங்க கவலைப்படாதீங்க. முதல்ல ஊருக்குள்ள போய் உங்களுக்கு வேலை இருக்கான்னு கேளுங்க. சரி சுசீலா. ராமையா வேலைக்காக ஊருக்குள்ள போனா. ஒரு கடைகிட்ட ஒரு ஆளு மூட்டை தூக்கிக்கிட்டு இருந்தா. அத பார்த்து, இந்த கடைகிட்ட போனா எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும். முதல்ல இந்த கடை முதலாளி கிட்ட கேக்குறேன். ராமையா கடையோட முதலாளி கிட்ட வந்து, ஐயா, என் பேரு ராமையா, இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன். உங்ககிட்ட ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கய்யா, நான் நல்லபடியா வேலை செய்வேன். நீ எந்த ஊருக்காரனோ என்னவோ, உன்னை நம்பி எப்படியா வேலை கொடுக்கறது? நீ இங்க வேலை செஞ்சு செஞ்சு ஏதாவது தூக்கிட்டு போனேனா நான் என்ன பண்றது? உன்னை எங்க வந்து தேடுறது? போயா போ, வேற எங்கேயாவது போய் பாரு. இப்படி ராமையா எங்க போனாலும் யாரும் கூட ராமையாவுக்கு வேலை கொடுக்கல. நீங்க கவலைப்படாதீங்க, இன்னைக்கு போனாலும் நாளைக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். இப்படி ராமையாவுக்கு சுசீலா சமாதானம் சொன்னான். இப்படி எவ்வளோ நாளானா கூட ராமையாவுக்கு அந்த ஊர்ல வேலையே கிடைக்கல. என்னங்க, வீட்ல மல்லிகை பொருள் எல்லாமே காலி ஆயிடுச்சுங்க. இன்னும் 2 நாள் பசங்களுக்கு எப்படியாவது சாப்பாடு கொடுக்கலாம். ஆனா 2 நாளுக்கு அப்புறம் எதுவுமே இல்லங்க. இந்த 2 நாள்ல ஏதாவது செய்யலாம் சுசீலா. அந்த 2 நாள் கூட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பசங்க பசியில கஷ்டப்பட்டாங்க. ராமையா வேலைக்காக ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு கல்யாண வீட்ல சாப்பாடு போட்டாங்க. அந்த சாப்பாடு வாசனைக்கு ராமையா அங்கே நின்னுட்டான். பசங்க வீட்ல சாப்பாடுக்காக கஷ்டப்படுறாங்க. போய் கொஞ்சம் சாப்பாடு கேக்குறதா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், நான் பிச்சை கேட்க கூடாதுன்னு இருக்கேன். இப்ப போய் என்ன பண்றது? என்னோட பசங்க பசியை எப்படி தீக்கிறது? இப்படி ராமையா நிறைய விதத்துல யோசிச்சான். பிச்சை கேட்க மாட்டேன், ஆனா என் பசங்களுக்காக திருட்டுத்தனம் செய்யறேன். கொஞ்சம் சாப்பாடு திருடி என் பசங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறேன். சாப்பாடு திருடுறது அவ்வளவு பெரிய தப்பு கூட இல்ல. அப்படி நினைச்சுக்கிட்டே ராமையா திருடனாயி யாருக்குமே தெரியாம சமையலறைக்குள்ள போனா. தன்னோட தோள் மேல இருக்கிற துண்டை எடுத்து கொஞ்சம் சாப்பாட போட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பொம்பளை கையில தங்க கொலுசை எடுத்துட்டு வந்து ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ள போட்டா. அத பார்த்த ராமையா, என்னது இது? இந்த பெரிய வீட்டுக்காரங்களோட சமையலே சமையலு, சாப்பாட்டுல கூட தங்கத்தையே போடுறாங்க. இப்படி ராமையா சாப்பாட துண்டுல கட்டிக்கிட்டு தோள் மேல போட்டுக்கிட்டு போக நினைக்கும் போது அப்ப அங்க வந்தவங்க ராமையாவை பார்த்து திருடன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ராமையாவை புடிச்சு அந்த வீட்டு எஜமானனான கிரிதரங்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. ஐயா, நான் திருடன் இல்ல ஐயா. என் பசங்க வீட்ல பசியில தவிக்கிறாங்க. நான் அவங்களுக்காக ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் ஐயா. அதுக்குதான் கொஞ்சம் சாப்பாடை எடுத்துட்டு போறேங்க ஐயா. அப்படி ராமையா அவனோட கதைய பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தான். ரங்கையா, பிச்சை எடுக்க கூடாதுன்னு நினைச்சது சரிதான். ஆனா திருட்டுத்தனம் செய்யறது அதை விட பெரிய தப்பு. இருந்தாலும் உன்னோட பசங்களுக்காக செஞ்சேன்னு உன்னை விட்டுடுறேன். நாளையில இருந்து என்கிட்ட வந்து வேலைக்கு சேரு. அந்த பேச்சை கேட்டு ராமையா ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. அப்படி சொல்லி ராமையா அங்கிருந்து கிளம்பும் போது கொஞ்ச நேரம் ராமையா நின்னு, ஐயா, எல்லா சமையலும் நல்லா இருந்துச்சு ஐயா. அதுலயும் அந்த தங்கத்தை போட்ட சமையல் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா. என்னது, தங்கத்தை போட்டு சமையல் செஞ்சாங்களா? என்னது? அதாங்க ஐயா, ஒரு குழம்புல தங்கத்தை போட்டாங்கல்ல அப்படின்னு அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். ராமையா, அந்த கொலுசு என்னோட மகளுது. நாங்க அதுக்காக தான் ரொம்ப நேரமா தேடுறோம். திருட நீ இல்ல, திருடி எங்க வீட்டு வேலைக்காரி.
அப்படின்னு அந்த திருடிய கூப்பிட்டு திட்டினாங்க. ராமையா, நீ வந்த முதல் நாளே எனக்கு லாபம்தான். நாளையில இருந்து நீயும் உன்னோட பொண்டாட்டி 2 பேரும் இங்க வேலைக்கு வாங்க. அப்படி சொல்லி கிரிதர் கொஞ்சம் சாப்பாட கூட ராமையாவுக்கு கொடுத்து விட்டாங்க. இது இன்னைக்கோட கதை. இன்னொரு நல்ல கதையோட மறுபடியும் சந்திப்போம். அது ஒரு அழகான சின்ன கிராமம். கல்யாண வயசான கோபால் துணிகளை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறப்போ விறகு கட்டைகளோட அவனுடைய அம்மா சாவித்திரி எதிர்க்க வந்தாங்க. கோபாலோட கையில இருக்கிற துணிகளை பார்த்து அதிர்ச்சியோட தலையில இருந்து விறகுகளை கீழே போட்டுட்டு இப்படி சொன்னாங்க. நான் நினைச்சிட்டு தான்ப்பா இருந்தேன், நான் விறகு வெட்டுறதுக்கு காட்டுக்கு போகும்போது நீ துணி மூட்டையை எடுத்துக்கிட்டு ஜமீன்தார் கணபதி ஐயா வீட்டுக்கு போவேன்னு. அந்த ஜமீன்தார் ஐயா நம்ம ஊருக்கு செய்யற நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு பிடிச்சிருக்குமா. எனக்கு உன் கூட சேர்ந்து இங்க குடிசையில இருக்கிறது பிடிக்கலம்மா. நான் ஜமீன்தார் வீட்டுக்கே போயிடுறேன். இப்படி கோபால் சொன்னதுமே சாவித்ரி அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சாவித்ரி அம்மா கண் கலங்கிக்கிட்டே, உன்னை பெத்த அம்மாவை விட அன்பு, கருணை, இரக்கம் குணம் கொண்ட அந்த ஜமீன்தார் ஐயா உனக்கு வசதி ஆயிட்டாரா? அம்மா, என்னால முடிஞ்ச வரைக்கும் உனக்கு எந்த கஷ்டமும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். இப்போ நான் ஜமீன்தார் வீட்டுக்கு போய் அவருடைய இருந்து அவருடைய எல்லா வேலைகளையும் பார்த்து நம்பிக்கையா இருந்து அவர் செய்யற எல்லா நல்ல வேலைகளையும் நானும் கத்துக்கிறேம்மா. அதுக்கப்புறம் நான் உன்னை என் கூடயே கூட்டிட்டு போயிடுறேம்மா. என்ன நம்புமா. பையனை நம்பாம எந்த அம்மாவாலப்பா இருக்க முடியும்? நான் நம்புறேன்ப்பா. சரிம்மா, அப்போ நான் போட்டா? போகட்டுமான்னு கேட்க கூடாதுப்பா, போயிட்டு வரேன்னு சொல்லணும். அம்மா, திரும்ப உன்னை கூட்டிட்டு போறேன், சரியா? சரிப்பா, ஜாகிரதையா போயிட்டு வா. இப்படி ரொம்ப வருத்தத்தோட கோபால அம்மா அனுப்பி வச்சாங்க. இது ஜமீன்தார் வீடு. என்னடா கஜேந்திரா, வாங்கின கடனுக்கு வட்டியை கட்டுன்னு சொன்னா வாய் ரொம்ப தான் நீளுது. என்னடா விஷயம்? ஐயா, பெரியவராச்சே, நல்ல மனசு உள்ளவர்னு நினைச்சு உங்ககிட்ட கஷ்ட காலத்துல கடனை வாங்கிட்டேங்க ஐயா. அது மட்டும் இல்லாம வாங்கின கடனுக்கு வட்டியை கட்டணும்னு அப்ப நீங்க சொல்லவே இல்லைங்க ஐயா. இப்ப என்னடானா இவ்வளவு வட்டி கேட்டு கஷ்டப்படுத்துறீங்களா ஐயா? இது உங்களை மாதிரி பெரியவங்க செய்யற வேலைங்களா ஐயா? இங்க பாரு கஜேந்திரா, கடனுக்கு வட்டி நான் அப்ப கேட்கல. ஆனா கடன்னா வட்டி கண்டிப்பா இருந்துதானே ஆகும். கஜேந்திரா, உனக்கு இப்ப 2 வாய்ப்பு தரேன். 1, வாங்கின கடனுக்கு வட்டியும் அசலும் கட்டிட்டு இங்கேருந்து உயிரோட கிளம்பிடு. இல்லனா 2வது, வாங்கின கடனுக்கு உன் வீடை எழுதி கொடுத்துட்டு என்னை பத்தி யாருக்கிட்டையும் வெளியில தெரிவிக்காம இந்த ஊரை விட்டு ஓடிடு. இந்த 2த்துல நீ எது விருப்பப்படுறியோ அது. என்ன சொல்ற? இப்படி சொன்னதுமே கஜேந்திரனுக்கு துக்கம் தொண்டை அடைச்சுது. அழுதுகிட்டே, ஐயா, இத்தனை காலமா என்னையும் என் குடும்பத்தையும் ஒரு தாய் தான் குழந்தைய பாத்துக்கிற மாதிரி வெயில்லையும் குளிர்லையும் மழையிலையும் எங்களை பத்திரமா பாத்துக்கிட்ட அந்த வீட்டை உங்க பேர்ல எழுதி வைக்கிறேங்க ஐயா. உங்களை பத்தின உண்மையை யார்கிட்டயும் சொல்லாம இந்த ஊரை விட்டே போயிடுறேங்க ஐயா. இப்படி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு. கணபதி அதை பத்திலாம் யோசிக்காம வீட்டை எழுதி வாங்கிக்கிட்டு கஜேந்திரனை அங்கேருந்து அனுப்பிட்டாரு. வருத்தத்தோட அழுதுகிட்டே தன்னை வீட்டை நோக்கி போயிட்டு இருந்த கஜேந்திரன் வழியில கோபால பார்த்தாரு. ஐயா, இங்க ஜமீன்தார் கணபதி ஐயாவோட வீடு எங்க இருக்குன்னு சொல்லி புண்ணியம் கட்டிக்கோங்க ஐயா. அந்த வீடை பத்தி பேசினாலோ அந்த வீட்டுக்கு போனாலோ அந்த ஆளோட பேரை சொன்னா வருது புண்ணியம் இல்லப்பா, ஆபத்து தான் வரும். பார்த்தா புத்திசாலியா இருக்க. ஜமீன்தார் கணபதி கிட்ட கடன் எவ்வளவு வாங்கின? எதுக்காக வாங்கின? இப்பதான் என் வீட்டை தொலைச்சிட்டு வர. இப்படி சொல்லி அழுதுகிட்டே முன்னாடி நடந்து போனாரு. அவரை பார்த்து, இப்பதான் வீடை தொலைச்சிட்டு வரேன்னு சொன்னா இந்த பக்கமா தான் கணபதி ஐயாவோட வீடு இருக்கணும். இப்படி நினைச்சுக்கிட்டு அந்த பக்கமா நடந்து போய் கணபதி ஐயா வீட்டை அடைஞ்சான். கணபதிய சந்திச்சான். ஜமீன்தாரை பார்த்த சந்தோஷத்துல தான் வந்த விஷயத்த சொன்னான். அவர்கிட்டயே வேலைக்கும் சேர்ந்தான். விறகுகளை வெட்டினான். தேவையானப்போ தண்ணியை எடுத்துட்டு வந்தான். இப்படியே நாட்கள் போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா ஜமீன்தாரோட சுயரூபம் வெளியே வர ஆரம்பிச்சுது. அதை பார்த்து கோபால் அதிர்ச்சியானான். தனக்குள்ளேயே இப்படி நினைச்சுக்கிட்டான், அப்படின்னா இந்த ஜமீன்தார்
நாம நினைச்ச மாதிரி நல்லவர் இல்லையோ? இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி எங்கேயோ ஊர்ல இருந்து பார்த்தா ஜமீன்தார் கணபதியா கடவுள் மாதிரி தெரிஞ்சாரு. அதான் இங்க வந்தேன். இப்போ கிட்ட வந்து பார்த்தா தெரியுது, பேய் மாதிரி தெரியறாரு. மனசுக்கு பிடிக்காம இங்க இருக்க மாட்டேன். என் அம்மா கிட்டே நான் போயிடுறேன். இப்படி திடமான முடிவையே எடுத்துட்டான். ஒரு நாள் தெற்கு புறமா இருந்த காட்டுல சாவித்திரி அம்மா விறகுகளை வெட்டிட்டு இருந்தப்போ, அதே காட்டுல குடிசைய போட்டுக்கிட்டு காய் கனிகளை சாப்பிட்டுட்டு இருந்த சுந்தரம்மான்னு ஒரு பெரிய அம்மா அங்க இருந்தாங்க. கையில இருந்த கோடாலியோட சுந்தரம்மாவை பார்க்க வந்தாங்க. யாரும்மா நீ? என்கிட்ட எதுக்கு வந்திருக்க? பாட்டி, என் பேரு சாவித்ரி. நான் இங்கதான் பக்கத்துல இருக்கிற மந்தாரப்பள்ளி கிராமத்துல இருந்து வரேன். ஆமா, நீ யாரு? இந்த காட்டுக்குள்ள குடிசை போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்க. பையன் பொண்ணு யாரும் இல்லையா? என்னோட விவரெல்லாம் உனக்கு எதுக்குமா? வந்த வேலைய பார்த்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பு. அது இல்ல பாட்டி, இந்த காட்டுக்குள்ள ரொம்ப பயங்கரமான மிருகங்கள்லாம் இருக்காமே, உயிர் பயம் இல்லையா? திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு தினமும் கொஞ்சம் கொஞ்சமா உயிரை வாங்குற இந்த மனுஷங்க கிட்ட இருக்கிறத விட ஒரேடியா உயிரை கொல்ற இந்த மிருகங்கள் எவ்வளவோ மேலு. இப்படி பேசுறீங்கன்னா உங்க மனசுல ஏதோ பெரிய பாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு தானே, என்கிட்ட சொல்லலாம்ல. உள்ளுக்குள்ள படுற அவஸ்தைய என்கிட்ட சொல்லி உங்க பாரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம்ல. இப்படி சாவித்திரி அம்மா ரொம்ப பாசமா கேட்டதால சுந்தரம்மாக்கு துக்கம் தாங்க முடியல. கண் கலங்கினாங்க. சாவித்திரி அம்மா சமாதானம் படுத்தினாங்க. சுந்தரி அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மனச கொஞ்சம் தேத்திக்கிட்டு, எங்களது இந்த ஊரு காட்டுல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற திருவலன்ற கிராமம். உங்க கிராமத்துல தானே ஜமீன்தார் கணபதி ஐயா இருக்காரு. அவர் செய்யற நல்ல வேலைகளை நினைச்சு எங்க ஊர் மக்கள் ஜமீன்தார ஒரு கடவுள் மாதிரி கும்பிடுறாங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சைம்மா. புரியலையே பாட்டி. கண்ணுக்கு தெரியறதெல்லாம் உண்மை இல்லம்மா. சில நேரங்கள்ல நிஜத்தையும் ஆராயணும். அப்பதான் மனுஷங்களோட சுயரூபம் தெரிய வரும், உண்மை புரியும். நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. ஜமீன்தார் கணபதி ஐயா பண்ற நல்ல வேலை என்னன்னு யாராவது என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? இல்ல பாட்டி. இங்க பாருமா, நான் சொல்றத கேளு. இந்த ஊர் மக்கள் நினைக்கிற மாதிரி ஜமீன்தார் ஐயா நல்லவர் கிடையாது. நல்லவர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நடிப்புக்கு பின்னாடி நயவஞ்சகம் இருக்கு. அதான் வட்டி வியாபாரம். அவரை நம்பி என் பையனும் மருமகளும் விவசாய வேலைக்காக கொஞ்சம் பணத்தை கடன் வாங்கினாங்க. சரியான நேரத்துக்கு கட்ட முடியலன்னு எப்படியெல்லாம் இம்சை கொடுத்தாரு, அதை என் வாயால சொல்ல முடியாது. இப்படி சுந்தரம்மா ஜமீன்தார பத்தி ரொம்ப தப்பான செய்திகளை சொன்னதுக்கு அப்புறமா அவரை ஒரு கடவுள் மாதிரி நினைச்சு அவர் கூடயே வாழ போறேன்னு தன்னோட மகன் ஞாபகத்துக்கு வந்தான். சாவித்திரி அம்மாவும் கண் கலங்கினாங்க. அப்பா கோபால். இப்படி அழுதாங்க. சுந்தரம்மாக்கு விஷயம் புரிய வந்தது. அதுக்கு வருத்தத்தோட இப்படி சொன்னாங்க. அழாதம்மா, அழாத. கோபால் ரொம்ப புத்திசாலி. நிஜத்தை புரிஞ்சுக்கிட்டு எது நல்லது எது கெட்டன்னு புரிஞ்சுப்பான். மறுபடியும் உன்கிட்டயே திரும்பி வந்துடுவான். நான் தான் சொல்றேன்ல, அழாத. இப்படி ஆறுதலா சுந்தரம்மா சொன்னதுமே சாவித்திரி அம்மா மனச கொஞ்சம் தேத்திக்கிட்டாங்க. சுந்தரம்மா சொன்ன மாதிரி கோபால் அப்பாவிலாம் கிடையாது. அதுக்காக பெரிய புத்திசாலிலாம் கூட கிடையாது. சாதாரணமானவன், சாமர்த்தியமானவன். இங்க பாருமா, இங்க என்ன பார்த்த விஷயத்த, நான் ஜமீன்தார் ஐயாவை கொல்ல போறேன்ற விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அதுதான் உனக்கு நல்லது. போயிட்டு வாமா. இப்படி சொன்னதுமே சாவித்திரி அம்மா விறகுகளை தலையில எடுத்துக்கிட்டு பயத்தோட அங்கேருந்து கிளம்பினாங்க. மகன் கோபால் இல்லாம வீடே அமைதியா இருந்தது. என்னமோ அவங்களுக்கும் அந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல. உடனே கிளம்பி ஜமீன்தார் கணபதி வீட்டுக்கு போய் அவர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்த தன்னோட மகன் கோபால் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும்னு நினைச்சாங்க. அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைச்சாங்க. ஆனா தான் எவ்வளவு சொல்லியும் தான் மகன் கோபால் அது எல்லாம் நம்ப மாட்டான்னு நினைச்சு வீட்லயே இருந்துட்டாங்க. ஒரு நாள் கோபால் கணபதி ஐயா கிட்ட வந்தான். ஐயா, நான் வீட்டுக்கு போறேன். எனக்கு என் அம்மா ஞாபகமாவே இருக்கு. நீ உண்மை சொல்றியோ பொய் சொல்றியோ, ஆனா என்னை விட்டு நீ கிளம்புற.
உன்னால எனக்கு எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. பிரச்சனைன்னு வந்தது நீ இருக்க மாட்ட. இப்போ கிளம்பு. இப்படி சொன்னதுமே கோபால் சந்தோஷத்தோட அங்கேருந்து கிளம்பி போனான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தன்னோட வீட்டுக்கு வந்தான். தன்னோட அம்மா சாவித்திரிய பார்த்தான். அம்மா, உனக்காக நான் வந்துட்டம்மா. இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் என்னையும் வீட்டையும் விட்டு நீ போக மாட்டல்ல? நீ போன்னு சொன்னா கூட நான் போக மாட்டேம்மா. என்ன ஆனாலும் சரி, இனிமே இந்த வீட்லயே தான் இருப்பேன். நான் இங்கேயே ஒரு வேலையை பார்த்துக்கிறேன். இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீக்கிறேன். கல்யாணமும் பண்ணிக்கிறேம்மா. இப்படி மக சொன்னதுமே அம்மா சாவித்திரிக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. சில நாட்களுக்கு அப்புறமா கோபாலுக்கும் கமலாக்கும் கல்யாணமாச்சு. விறகுகளை வெட்டி வித்து அம்மா மனைவிய சந்தோஷமா பார்த்துக்கிட்டான் கோபால். இதுதான் இன்னைக்கு கதை. இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன்.